வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களே, இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் கிறிஸ்துவை நம்முடைய பலனாக கொண்டு அவரில் நிலைத்திருப்பதை குறித்து நாம் கேட்கப் போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் 18 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6 அதிகாரம் 10 பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 கிறிஸ்தவன் தனது பலவீனத்தை மறக்க அடிக்கடி முயற்சிக்கிறான். ஆனால் நாம் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் ஆழமாக உணரவும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவனோ தனது பலவீனத்தை மேற்கொள்ளவும் அதிலிருந்து விடுதலை பெறவும் விரும்புகிறான். தேவன் நாம் அதில் இளைப்பாறவும் களி கூறவும் கூட விரும்புகிறார். கிறிஸ்தவன் தனது பலவீனத்தில் புலம்பிக் கொண்டிருக்கும் போது கிறிஸ்து தமது அடியார்களை பலவீனத்தில் களி கூறுவேன், அதிக சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்று கூறும்படி போதிக்கிறார். தனது வாழ்விலும் தேவனுக்கு செய்யும் பணிவிடையிலும் பலவீனம் பெரிய நடை என்று கிறிஸ்தவன் எண்ணினாலும் தேவனோ பலனுக்கும் வெற்றிக்கும் ரகசியம் பலவீனம் என்கிறார். தேவன் நம்மிடம் கூறும்போது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்கிறார். அவர் தமது சிங்காசனத்தில் வீற்றிருக்க சென்றபோது அவரது கடைசி வார்த்தைகளில் ஒன்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகும். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தது போல அவர் வல்லமையால் போர்த்தப்பட்டது புதியதும் உண்மையுமான அனுபவம். சர்வ வல்லமை கிறிஸ்து இயேசுவாகிய மனிதருக்குள் ஒப்படைக்கப்பட்டு மனிதர் மூலமாக அதன் பலத்த சத்துவங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே அவர் பெற்றுக்கொண்டவற்றை சீஷர்கள் பெற்றுக்கொள்ளப் போவதாக வாக்கு பண்ணினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49, அப்போஸ்தலர் 1:8 ஆகிய வசனங்களின்படி அவர் வானத்திற்கு எழுந்தருளிய போது உன்னதத்திலிருந்து வரும் பலனால் அவர்கள் தரிப்பிக்கப்பட்டார்கள். இதுவே ஒரு விசுவாசி வாழ்வுக்காகவும் பணிக்காகவும் சர்வ வல்லமையுள்ள இரட்சகரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன். தேவனுடைய பாதப்படியில் சீஷர்கள் 10 நாட்கள் ஆராதனை செய்து காத்திருந்தார்கள். அவர்கள் அவரில் விசுவாசம் வைத்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராக புகழ்ந்து ஒரு நண்பராக அன்பு வைத்தார்கள். அவரை எஜமானாக சேவிக்க ஆயத்தமானார்கள். இயேசு கிறிஸ்துவே அவர்கள் எண்ணங்களில் ஒருவராகவும் சந்தோஷப்பட்டு அன்பு கூறக்கூடியவராகவும் இருந்தார். இவ்வாறு விசுவாசமும் தேவ பயமும் நிறைந்த அவர்கள் ஆத்துமா தேவனோடு நெருங்கிய உறவை பெற்றுக்கொண்டது. அவர்கள் ஆயத்தமாகியதும் வல்லமையின் ஸ்நானம் அவர்கள் மேல் வந்தது. அந்த வல்லமை உள்ளேயும் அவர்களை சுற்றிலும் காணப்பட்டது. அவர்கள் தங்களை அர்ப்பணித்த பணிக்கு அந்த வல்லமை தகுதிப்படுத்தியது. கண்களுக்கு புலப்படாத கர்த்தரை தங்கள் வாழ்வினாலும் வார்த்தைகளினாலும் சாட்சியாக அறிவித்தார்கள். அவர்களது முக்கிய சாட்சி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் இருந்தது. அதன் மூலம் பரலோகத்தையும் கிறிஸ்துவையும் வெளிப்படுத்தினார்கள். அந்த வல்லமை அவர்களுக்குள் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் சுயம் பாவம் இவற்றின் மேல் வெற்றி தரவும் வாழும் அனுபவத்தின் மூலம் சிங்காசனத்திலிருக்கும் இயேசுவின் வல்லமையினை சாட்சியாக அறிவிக்கவும் மக்கள் இவ்வுலகில் பரிசுத்தர்களாக வாழவும் ஏதுவாய் இருந்தது. இன்னும் சிலர் இயேசுவின் நாமத்தில் முழுவதுமாக பேசுவதற்கு அவர்களை வழிநடத்தியது. ஆனால் அனைவருக்குமே இந்த வல்லமை தேவையாயிருந்ததோடு அதை பெற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். அதன் மூலம் நமது ஆண்டவர் இயேசு பிதாவின் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதோடு எல்லா அதிகாரமும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்த வாழ்வு வாழவும் பயனுள்ள சேவைகளை செய்யவும் கையளிக்கப்பட்டது. மேலும் தாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே வார்த்தையில் அல்ல பலத்தில் இருப்பதை நிரூபித்தார்கள். தங்களுக்குள்ளே அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்கள் வெளியேயும் தங்களை சுற்றிலும் அதன் விளைவை கண்டார்கள். தேவனுடைய வல்லமை தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்காதவர்கள் கூட உணரக்கூடியதாய் இருந்தது என்பதை நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே நாம் காணலாம். அப்போஸ்தலர் 2:43, 4:13 மற்றும் 5:13 வசனங்கள். நம்மில் கிறிஸ்துவின் வல்லமை எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். இந்த முதல் சீஷருக்கு இயேசு எப்படிப்பட்டவராயிருந்தாரோ அப்படியே அவர் நமக்கும் இருக்கிறார். நமது வாழ்வும் அழைப்பும் இந்த உத்தரவாத வார்த்தைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மிலும் நம்மாலும் அவர் செய்கிறவைகளெல்லாம் அவர் சர்வ வல்லவரின் வல்லமையால் செய்கிறார். அவர் நம்மிடம் கேட்பதும் வேண்டிக் அதே வலிமையினால்தான். அவர் கொடுப்பதெல்லாம் அதே வல்லமையால் மட்டுமே. அவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அனைத்தும் அவர் நிறைவேற்றுகிற வாக்குகளும் எல்லா கிருபை வரங்களும் அவரது வல்லமையின் விளைவுதான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் இயேசுவிடமிருந்து வருவதெல்லாம் இந்த வல்லமையின் முத்திரையை உடையது. மிகவும் பலவீனமான விசுவாசியும் பாவத்திலிருந்து விலகி ஓடுவதில் உறுதியாயிருக்கவும் பரிசுத்தத்தில் வளரவும் அதிக கனிகளை தரவும் தெய்வீக வல்லமை உதவி செய்யக்கூடியது. இந்த வல்லமை இயேசுவில் காணப்படுகிறது. இயேசு தமது முழு நிறைவோடு நம்மில் காணப்படுகிறார்.
இந்த வல்லமை எப்படி அளிக்கப்பட்டது என்று பலரும் அறிய விரும்பினால் அதற்குரிய பதில் என்னவென்றால் அது மிகவும் எளிமையானதுதான். கிறிஸ்து தமது ஜீவனை நமக்குள் அளித்து அவரது வல்லமையையும் நமக்குள் அளித்து விட்டார். அநேக விசுவாசிகள் எண்ணுவது போல அவர்களில் காணப்படும் பலவீனமான ஜீவனை எடுத்துவிட்டு அவர்களுக்கு சிறிதளவு பலனை அவர்களது பலவீன முயற்சிகளில் கொடுப்பதில்லை. அவர் தமது சொந்த ஜீவனை நமக்கு அளிப்பதால் நமக்கு வல்லமையை தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் தாம் உயர்த்தப்பட்ட ஆண்டவரின் இதயத்திலிருந்து நேரடியாக மகிமையின் பரம வாழ்வை அவர்களுக்குள் அளித்தார். எனவே அவருடைய ஜனங்கள் கர்த்தருக்குள் பலனாகவும் அவரது சத்துவத்தில் வலிமையாகவும் காணப்படுவார்கள். அவர்களை அவர் பலப்படுத்தும் போது பலவீனத்தின் உணர்வை எடுத்து போடுவது அல்ல, அவ்விடத்தில் சத்துவத்தின் உணர்வு கொடுக்கப்படுகிறது. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 பலவீனமும் பலனும் நான் பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியது. 2 கொரிந்தியர் 12:9-10 இதை புரிந்து கொள்ளும்போதுதான் இதை நாம் அறிக்கையிட்டுச் சொல்ல முடியும். பாருங்கள், பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் சீஷன் சர்வவல்லவராகிய கிறிஸ்துவை அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவராக மாத்திரமல்ல, தனது ஜீவனாக கொள்ளுவான். அவன் அதன் முடிவற்ற பரிபூரணத்தை, பரிசுத்தம் ஆகியவற்றை அதன் பலத்தோடும் மகிமையோடும் மகிமைப்படுத்தப்பட்ட மனுஷரில் வாழும் நித்திய வாழ்வு என கற்றுக்கொள்ளுகிறான். அவன் தனது சொந்த உள்ளான வாழ்வை சிந்திக்கும் போது, பரிசுத்த வாழ்வுக்காக வாஞ்சிக்கும் போதும், தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சிக்கும் போதும், பிதாவின் பணியை செய்ய வல்லமைக்காக எதிர்பார்த்து நிற்கும் போதும் மேலே பார்த்து கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்வு என்று களி கூறுகிறான். அவருடைய ஜீவன் நம்மில் முழுமையாகவும் வல்லமையாகவும் கிரியை செய்யும் என்று உறுதியாக நம்பி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து நடத்துவோம். இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவை நம்மில் பலனாக கொண்டு அவரில் நிலைத்திருப்பதை குறித்து கேட்டோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த காலை தியானம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.